ஏன்னா திமுக ஆட்சியில் பச்சையா போய் சொன்னாங்க, ஜீரோ கஞ்சாங்கிறது ஜீரோ விற்பனைன்னாரு மாசு. அது பச்சை போய். இல்ல அவங்க இனிஷியேட் பண்ணோம், நாங்க வந்து சில இனிஷியேட் பண்ணோம் காவல்துறை அதிகாரி. இல்ல அவங்க எதுவுமே செய்யலைன்னு நான் சொல்லல. ஏன் பொய் சொன்னீங்க? கஞ்சா நடமாட்டமே இல்லைன்னு எதுக்கு பொய் சொல்றீங்க? தெருக்கு தெரு வித்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. காவல்துறை அதிகாரிகளை முதலமைச்சர் அப்ப கண்டுக்கல, அவர் நேரடியாக கட்டுப்படுத்தலன்னு தான் நம்ம தொடர்ந்து சொன்னோம். இவர் எப்படி நடந்துக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ மு.க. ஸ்டாலின் வந்து அதிகாரி பச்சை கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் பத்திரிகையாளர் மத்தியிலேயே வந்து இருக்கு. நான் ஒரே ஒரு வரி மட்டும் சொல்றேன், எந்த அதிகாரியும் மாற்றத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. தவறு செய்ததாகவோ அல்லது எனக்கு தவறான தகவலை தந்ததாகவோ அல்லது எனக்கு முழுமையான தகவலை தராமல் தடுத்தார் என்றோ எனக்கு தெரிய வந்தால் உடனடியாக அந்த அதிகாரி மாற்றப்படுவார் அப்படிங்கிற மெசேஜை விஜய் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லி அமல்படுத்த தொடங்கிட்டாலே அதிகாரிகிட்ட ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஸ்டாலின் அந்த விஷயம் ஜீரோ, அவர் எடுத்த மார்க் 0. நான் சொல்லுவேன், அதிகாரிகளுக்கு அந்த பயத்தை அவர் ஏற்படுத்தவே இல்லை. ஏன்னா அவர் அந்த விஷயத்தில் அவரை கொஞ்சம் திரைமறைவிலேயே வச்சுருந்தாங்க, ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க, அவர்கிட்ட எதையுமே போக விடலை. தவறு செஞ்ச அதிகாரிகள் யார், அவரை காப்பாற்றுறது யாருங்கிற விஷயம் ஸ்டாலினுக்கு போகவே இல்லை. ஒரு அதிகாரி கூட ஒரு வேகத்தில் சஸ்பெண்ட் பண்ணார், டிரான்ஸ்ஃபர் பண்ணார், நீங்கள் 5 வருஷத்தில் பார்க்கவே முடியாது, ரொம்ப ரேர். அந்த தவறு விஜய் செய்யாமல் இருந்தாலே போதும்.